சென்னை வரக்கூடிய பியூஷ் கோயல் நாளை தேமுதிக தலைவர்களை சந்தித்து கூட்டணியில் சேர வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? தேமுதிக அதற்கு நேரம் ஒதுக்கியிருக்கா? அடுத்த கட்ட நிகழ்வு என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த கூட்டணி கட்சிகள் யாரெல்லாம் அந்த கூட்டணியில் இடம்பெற உள்ளது என்று தொடர்பான இறுதி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தற்போது இன்று இரவு சென்னை வர உள்ளார். அவர் வந்த பின்னர் நாளை கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை சந்திப்பதற்கான ஒரு நேரம் என்று ஒதுக்கப்பட்டாலும், குறிப்பாக தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைவதற்காக நேரம் கேட்டு அதற்கான ஒரு நேர அவகாசம் என்பது ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக 18 தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதியினுடைய அந்த ஒரு கோரிக்கை என்பது அவர்கள் வைத்துள்ளார்கள் என்ற அடிப்படையில் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்களை இணைப்பதற்கான ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் நாளை பியூஷ் கோயல் தேமுதிக தலைவரோடு நடைபெற உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தாஜ் ஹோட்டலில் இந்த சந்திப்பு என்பது நடைபெறும் எனவும் பாஜக தரப்பில் கூறப்பட்டுள்ளன. ஏற்கனவே பேச்சுவார்த்தை என்பது அதிமுகவுடன் தேமுதிக இடையே நடைபெற்ற நிலையில் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததால் மீண்டும் இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு தற்போது அதிகாரப்பூர்வமாக பாஜக தரப்பில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களை இணைப்பதற்கான ஒரு முயற்சி தான் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டிடிவி தினகரனும் அவர் அதிகாரப்பூர்வமாக வரும் 23ஆம் தேதி பிரதமருடைய அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று தேசிய ஜனநாயக இணைவு தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அவர்கள் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படும் சூழல்தான் தற்போது தேமுதிகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைவதற்கான ஒரு அந்த ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நாளை சென்னையில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. பியூஷ் கோயல் தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிக தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது விரைவில் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் பாஜக வட்டாரமானது தெரிவித்திருக்கின்றன. நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 நாட்கள் கூட்டணி கட்சி தலைவர்களோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்தி 22ஆம் தேதிக்குள் அந்த எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு தொகுதி என்பது ஒதுக்கப்பட உள்ளது என்பது தொடர்பான ஒரு இறுதிக்கட்ட உடன்படிக்கையை அதிகாரப்பூர்வமாக இறுதி செய்துவிட்டு 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் நடைபெற உள்ள அந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் தலைமையில் இந்த ஒரு அறிவிப்புகள் வெளியாகும் எனவும், பிரதமர் பங்கேற்கக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற உள்ள அதிமுக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடைய தலைவர்களும் அதில் பங்கேற்பார்கள் என்ற ஒரு தகவலையும் பாஜகவானது தெரிவித்திருக்கிறது. இதுக்காக நாளை காலையே இந்த ஒரு சந்திப்பு என்பது தேமுதிகவுடனான தலைவர்களோடு பியூஷ் கோயலிடையே அந்த சந்திப்பு என்பது நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் பாஜகவானது தெரிவித்துள்ளது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.